வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானில் வந்து வேரியபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்பர், ஸ்ட்ரிங், அப்புறம் லிஸ்ட், டுப்பிள், அப்புறம் டிக்ஷனரி, இந்த 5 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பார்க்கலாம். நம்பர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா மொத்தம் 4 இது இருக்குது. இன்டிஜர், அப்புறம் இன்டிஜரில் வந்து ஃப்ளோட்டு, லாங்கு, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ இது நார்மலாக உள்ளவங்களுக்கு சியில் உள்ள அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இதில் ஸ்ட்ரிங் பார்க்க போகிறோம். ஓகேயா? உதாரணத்துக்கு str ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் சரி, சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கோன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வெல்கம் டு மை சேனல். ஸோ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா பிரிண்ட் str அப்படின்னு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா வெல்கம் டு str. ஸோ அடுத்தாப்புல பிரிண்ட் str ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0 அப்படின்னு அடிச்சிங்கன்னா என்ன வரும்? ஸோ 0 அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதோடைய ஃபஸ்ட் லெட்டர் W அப்படிங்கிறது டிஸ்பிளே வரும். சப்போஸ் நான் வந்து பிரிண்ட், ஸோ ஏன்டா 0 வருது? இது வந்து ஸ்ட்ரிங் அரே கான்செப்டில் வர்றதுனால இது வந்து இந்த 0ங்கிறது வந்து ஃபஸ்ட்டில் இதாக எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து வெல்கம் அப்படிங்கிறதுல அப்போ வந்து 7th பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 7th பொசிஷன் பார்த்திங்கன்னா அது ஒரு எம்டி இல்லையா? வெல்கம்க்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அது அந்த ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுது. அப்போது நீங்கள் மறுபடியும் பிரிண்ட் str ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 8ன்னு போடுங்க. போட்டுட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா என்ன வருது? டி வரும். வெல்கம் டு அந்த டி வருது. ஓகே. ஸோ இதான் வந்து ஸ்ட்ரிங்கில் உள்ள விஷயங்கள். சப்போஸ் நீங்கள் இதில் வந்து பிரிண்ட் str into into 2 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். 2 டைம்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரிண்ட் ஆகுது. வெல்கம் டு சேனல், வெல்கம் டு மை சேனலில் 2 நேரம் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிற 1-2. இது இன்னும் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா ப்ரௌஸ் பண்ணி பார்த்துடுங்க. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது நம்பர், ஸ்ட்ரிங் பார்த்துருக்கோம். அடுத்தாப்புல லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஆரம்பிக்கணும். கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னா சிங்கிளில், இப்போ என்னுடைய நேம் கொடுத்துக்கிறேன் ஜோயல் அப்படின்னு, கமா ஒரு வேல்யூ கொடுத்துக்கிடலாம். நார்மல் இன்டிஜர் ஒரு 5 பாயிண்ட் அப்படி சொல்லி ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டும் கொடுத்துக்கலாம். .7 மறுபடியும் நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் தமிழ். ஸோ இந்த லிஸ்ட்டில் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பிரிண்ட் லிஸ்ட் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேயா? ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்? மற்ற சாஃப்ட்வேரில் இல்லாத, மற்ற லாங்குவேஜில் இல்லாத என்ன அட்வான்டேஜ்னால் ஒரு சிங்கிள் இதிலே வந்து என்ன பண்ணிடுறோன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம், ஒரு இன்டிஜர் கொடுக்குறோம், ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை கொடுக்குறோம். இவ்வளோத்தையும் கொடுக்குற இந்த ஒரு ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் அரேயில் வந்து ஒரு சிங்கிள் எலமெண்ட்டாக தான் கொடுக்க முடியும், இன்டிஜர் அரே. ஸோ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டிஜராக கொடுக்கணும், ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும். இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்குறோம், ஒரு இன்டிஜர் கொடுக்குறோம், ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டில் கொடுக்குறோம். ஸோ இப்படி வெரைட்டிஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். சப்போஸ் நான் இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், ஒரு ஸ்மால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்னுடைய இன்னொரு நேம் கொடுக்குறேன் ராபின் அப்படின்னு. ஓகே. சரி, இதில் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு லிஸ்ட் 0
அப்படின்னு கொடுக்கேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஜோயல் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஜோயல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வருது. ஸோ அப்போ செகண்டு வரணும் அப்படின்னா பிரிண்ட் லிஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1ன்னு கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன வரும்னா 56. ஸோ இப்படி நீங்கள் என்ன செஞ்சுட்டே போகலாம். ஸோ இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் இணைக்கலாமா, அதாவது 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், ஒன்று லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்குறேன், இன்னொன்று வந்து சுமால்னு கொடுத்துருக்கேன். இந்த 2 லிஸ்ட்டையும் நம்ம இணைக்கிறதுக்கு என்ன பண்ணோம், பிரிண்ட் அதே மாதிரி லிஸ்ட்டு ப்ளஸ் ஸ்மால் கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் லிஸ்ட்டு அது என்ன ஆயிரும்னா ஃபார்ம் ஆயிரும். இது வந்து டெம்ப்ரவரி தான். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுக்குள்ளே நீங்கள் இந்த ப்ரோக்ராத்துக்குள்ளே நீங்கள் எதை பண்ணிக்கலான்னா சேர்த்து அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சர்ச் பண்ணுறீங்க, இல்லைன்னா 2 எலமெண்ட்டில் இருக்குது, 2 லிஸ்ட்டில் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக அந்த எலமெண்ட்டை கால் பண்ணுறத விட சிங்கிளாக நீங்கள் கம்பைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலான்னா சர்ச்சிங் பண்ணிக்கிடலாம். ஓகே, சரி. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்துக்கலாம். பிரிண்ட் லிஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1:3 இந்த மாதிரி கொடுத்தா என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து 1 3 இல்லையா. ஸோ அதுக்கு இடையில் இருக்கிற அந்த 5.6 அந்த இதையும் சொல்லுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும். அடுத்தாப்புல லிஸ்ட்டு பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ணோன்னா டுப்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டுப்பிள். ஸோ அதை சிம்பிளாக நான் இப்போ கொடுத்துறேன் ஈக்குவல் டு. இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் லிஸ்ட்டு, இது வந்து பேரந்திசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ் சொல்லுவாங்களோ அந்த இதில் நம்ம கொடுக்கணும். இப்போ சேம் இதுதான். நான் இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா ஜோயல்னு கொடுக்குறேன், கம்மா ஏதாவது ஒரு 40, கம்மா 7.6, கம்மா ராபி. ஸோ நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். பிரிண்ட் ஸோ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இந்த எலமெண்ட் வரும். ஸோ சேம் அதே விஷயங்கள் தான். பிரிண்ட் நீங்கள் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலான்னா டுப்பிள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0ன்னு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி வருது. சப்போஸ் நீங்கள் இன்னொரு வச்சுடுங்க, நீங்கள் அதே மாதிரி மெர்ஜ் அதே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தமிழ் அப்படின்னு கொடுங்க. மறுபடியும் பிரிண்ட் அதாவது டிபி ப்ளஸ் தமிழ் மெர்ஜ் இல்லையா, மெர்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன சொல்லுதுன்னா எரர் சொல்லுது. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் லிஸ்ட்டை மெர்ஜ் பண்ணுற மாதிரி என்ன பண்ண முடியாது, இந்த டுப்பிள் அதாவது ரெக்கார்டை வந்து மெர்ஜ் பண்ண முடியாது. லிஸ்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணலாம், 2 லிஸ்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணலாம், பட் இந்த டுப்பில் என்ன பண்ண முடியாது, மெர்ஜ் பண்ண முடியாது. அப்படிங்கிறக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னு தெரியும் இல்லையா, கமாண்ட். இது இப்போ ரன் ஆகாது. ஓகே, ஸோ அடுத்தாப்புல பார்த்திங்கன்னா டிக்ஷனரி. நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடைசியாக டிக்ஷனரி ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன். டிக்ஷனரிக்கு small equal to open parenthesis. இது வந்து parenthesis braces, curly braces சொல்லுவாங்கள்ல, அந்த braces போடணும். ஸோ நேம் சிங்கிள் கோட்ஸ்லேயே போட்டுடுங்க. கமா ஏஜ்.
40. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நார்மலாக பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஸ்மால் அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ ஏன் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹேஷ் டேபிள் மாடல். ஒரு ஹேஷ் டேபிள் டேட்டா ஸ்ட்ரக்சரில் படிச்சிருப்பீங்க ஹேஷ் டேபிள்னு. அந்த ஹேஷ் டேபிள் மாடல். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஸ்மால் டாட் கீஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்ன கீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். டிக்ஷனரியுடைய கீஸ் நேம் ஏஜ் அப்படின்னு 2 கீ கொடுத்துருக்குறோம். ஸோ கீனா ஆட்ரிபியூட் நேம் அப்படி சொல்லுவாங்கல்ல, மேலே டைட்டில் கொடுக்குற மாதிரி ஆட்ரிபியூட் நேம். ஸோ அதோடைய வேல்யூஸ் அப்படின்னு எப்படி இருக்கும், அப்போது நீங்கள் இதில் பிரிண்ட் ஸ்மால் டாட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய வேல்யூஸ். ஸோ நேமுக்கு ஜோயல், ஏஜுக்கு 40 அப்படிங்கிறத சொல்லும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், அப்போது ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம நம்பர் பார்த்துட்டதுனால நம்ம ஸ்ட்ரிங்லேருந்து ஆரம்பித்தோம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னென்ன ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தோம். ஸ்ட்ரிங்கில் இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸை பார்த்தோம். அப்புறம் லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் சில ஃபங்க்ஷன்ஸை பார்த்தோம். எப்படி மெர்ஜ் பண்ணுறது, 2 லிஸ்ட்டை எப்படி மெர்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். டுப்பிள் அதாவது ரெக்கார்டு, இது வந்து அதே மாடல் தான், பட் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தோம், மெர்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தாப்புல டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில் வந்து எப்படி நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கலாம், அந்த வேல்யூயை எப்படி வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.